ஏதோ இருக்கிற அப்பா, தீ இருக்கு, கட்டை இருக்கு, தகன பலிக்கானா ஆட்டுக்குட்டி எங்கே? அடுத்தது இந்த அபிரகாம் பதில அதற்கு அபிரகாம், என் மகனே தேவன் நமக்கு தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வாய். ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி சொல்லுவோம். தேவன் ஆராதிக்கிற அப்பா சொல்ல வேண்டிய பதில் தான், அப்பா என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது, ஆண்டவர் பார்த்து கொள்வாய். God will provide. என் ஆண்டவர் பார்த்து கொள்வாய். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் லெசன், ஆண்டவர் பார்த்து கொள்வாய். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே praise the Lord. பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம், முதல் லெசன் என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவர் மேல் ஒரு நம்பிக்கை அவங்க தோளில் வைத்து விடுங்க. அதற்கு பதிலாக சரியப்பா என்று சொல்லிட்டு அங்கிருந்து கடன் வாங்கி, இங்கிருந்து கடன் வாங்கி, இங்கிருந்து கடன் வாங்கி, அங்கிருந்து கடன் வாங்கி. எங்க அப்பாவுக்கு கடன் வாங்கத்தான் தெரியும், திருப்பி கொடுக்க தெரியாது. யார் சொல்றாங்க? அதற்கு பதில் அப்புறம் சொன்னது போல, தம்பி என் மகனே ஈசாக்கே, ஆண்டவர், அந்த வசனம் சொல்ல முடியும் உங்க வாயினாலே, ஆண்டவர் பார்த்துக்கொள். உங்க தலைமுறையை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய். தேவங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய். அதைய தேவங்களை எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய். விசுவாசிங்க, அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. எனக்கு நான் ரொம்ப ஆழத்தில் சிந்தித்த ஒரு காரியம் தான், டென்ஷனோடு டென்ஷன். ஆண்டவர் சொல்லி வச்சு கீழ்படுத்தி வச்சு போயிட்டு இருக்கிறேன். சில 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 மணி நேரம் முடியும் போது என் பையன் சாம்பலாயிடும். என் பையன், ஆனாலும் என் பையனுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வாய், ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய், ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய். பிள்ளைகள் வந்து தேவைகளை சொல்லும் போது அவங்களே பிரேசலும் மிரட்டி அவங்களை ஓட்டுகிறதல்ல. சொல்லுங்க, தலை கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அடுத்த மாதம் ஸ்கூல் திறக்க போறாங்க இல்லையா? அடுத்த மாசம் ஸ்கூல் திறக்க போறாங்க இல்லையா? அடுத்த மாசம் சில தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியதுண்டு, ஃபீஸ் கட்ட வேண்டியதுண்டு, சில காரியங்கள் நடக்க வேண்டியதுண்டு, கல்யாணம் நடக்க வேண்டியதுண்டு. சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய். மகனே, நீ கவலைப்பட வேண்டாம், நம்முடைய ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சிலரிடத்தில் பரிசுத்த ஆவி திட்டமாய் தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வாய். இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. உன் பிள்ளைக்கு விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய் மகனே, ஆண்டவர் பார்த்துக் கொள்வாய்.